அன்பார்ந்தவர்களே, புனித வள்ளலார் மூலம் இறையடியார் வீரமாமுனிவர் நம்முடைய தவக்கால சிந்தனைகள், உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். அத்தகைய ஒரு செய்யுளை நாம் தியானிக்கப் போகின்றோம். மிக அருமையான, உள்ளம் உருக்குகின்ற ஒரு செய்யுளாக அது இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். பிறந்து உயிர் பிழைத்த போது பெயர்கிலா துணையென்றானேன், இறந்து உயிர் அளித்த போதும் என்னையும் துணை வேண்டாது ஏன், சிறந்து உயிர் அனைத்தும் காத்த திருமருந்து அன்னோ என்ன, மறந்து உயிர் அளிப்ப நொந்தான் வளன் விட உடல் உண்டு ஆனால் என்று இதை பார்க்கிறோம். இதற்கு சொல்லுக்கு சொல் பொருள் என்ன என்றால், சிறந்த முறையிலே உயிர்கள் அனைத்தையும் காத்த திரு அமுதம் போன்றவனே, நீ உலகில் பிறந்து உயிர் வாழ்ந்திருந்த போது நீங்க முடியாத துணையாக நான் அமைந்திருந்தேன். நீ இறந்து உயிரை கொடுத்த போதும் என்னையும் துணையாக வேண்டாதது ஏன் என்று சூசை சொல்லி, அப்பொழுது விடுவதற்கென்று தனக்கு ஒரு உடல் இருந்ததாயின் தன்னை மறந்து அவ்வுயிரை தந்து இறப்பதற்கு ஒத்த தன்மையாக வருந்தினான் என்று பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்வதென்றால், உயிருக்கெல்லாம் ஆரமுதே, நீ உலகில் பிறந்து வாழ்ந்தபோது உன்னை விட்டு பிரியாத துணையாக நான் இருக்கவில்லையா? நீ இறந்து உயிரை தியாகம் செய்த போது என்னை ஏன் துணையாக கொள்ளவில்லை? இவ்வாறு கூறி அப்போதே உயிர் துறக்க என்றால் உயிரை துறந்திருப்பார் சூசை என்று அவருடைய துன்பத்தை, வளனார் அடைந்த துன்பத்தை வீரமாமுனிவர் நமக்கு காட்டுகிறார். பிறந்து உயிர் பிழைத்த போது பெயர்களா துணை என்றானே, நிறந்து உயிர் அளித்த போது மென்னையும் துணை வேண்டாதேன், சிறந்துயிர் அனைத்தும் காத்த திருமருந்தன்னோ என்ன, மறந்துயிர் அழிப்ப நொந்தான் வளன்விட உடல் உண்டானால் என்று இதனை வீரமாமுனிவர் கூறுவதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது நீங்காத துணைவனாக, பாதுகாவலனாக புனிதர் வளனார் விளங்கினார். ஆனால் ஆண்டவர் இயேசு இறக்கும்போது அவர் இல்லை. இறந்திருந்தால் அவருடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும்? அவர் எப்படி புலம்பி இருப்பார்? அதனை வீரமாமுனிவர் கற்பனை செய்து பார்க்கிறார். நீ உயிரோடு வாழ்ந்தபோது என்னை துணையாக கொண்டாயே, இறக்கும்போது ஏன் என்னை துணையாக கொள்ளவில்லை? ஏன் நீ மறந்தாய் என்று சொல்லி, முடிந்தால் அவரோடு தானும் இறந்திருப்பார் என்ற வகையிலே வீரமாமுனிவர் சொல்வதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் ஆண்டவருடைய திருப்பாடுகளை நாம் தியானிக்கும் போது நமக்கு எழுமா? எழுந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், சிந்தித்து பார்ப்போம். வாழ்க.